ஏய் நீங்க ஏதாவது கேள்வி கேளுங்கடா. நான் எவ்வளவு கேள்வி கேட்டேன் நீங்க கேளுங்க. மாதிரி உங்களோட ட்ரீம் டீம் என்னது ப்ரோ? நானு ட்ரோலு தாய் ஐவரி. இல்ல 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 என்னோட ட்ரீம் டீமா நானு கோஸ்ட் தாய் ட்ரோல். வெஸ்டர்ன் சொல்லாதீங்க ப்ரோ. எம்எஸ்ஐ ப்ரோவா? ஒரு டீம். அப்புறம் ரெண்டாவது டீம் நானு சாக்கோ ஈஸ்வா ஐவரி ரெண்டாவது. மூணாவது டீம் வந்து எம்பிடிஸ்ல வந்து நானு பங்கு ஐவரி அப்புறம் வந்து ட்ரோலு. இது ஹெச்பிடிஎஸ்ல வந்து நானு ராட்ரிக்கு ட்ரோலு எஸ்டிஆர் ஹெச்பிடிஎஸ்ல. அப்புறம் என்ன ஜிபிடிஎஸ் விட்டீங்க? எஸ்ஓஜிபிடிஎஸ். நானு ட்ரோலு ஐவரி சாய் ஜிபிடிஎஸ்ல. சரியா ப்ரோ? நமிதா ஆலியா அந்த மாதிரியா? ஆமா. ஒரு நாள் காம்படிட்டிவ் ஜாலியா விளையாடுவாங்க. பிரச்சனை பாட்டு பாடி ரெண்டு பக்கம் அழுத்திட்டான் ப்ரோ. நல்லா இருந்ததா? ஏய் கை வலிக்குற கொண்டா நான் செத்துட்டு வரேன். செத்துட்டு சர்டிஃபிகேட் பண்றேன். நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணும் பதில் சொல்லு. ஜாலியா டை தான தண்ணி என்ன ரீகால் முடியற கூட ரீகால் பண்ண வேணாம். காலையில இருந்து விளையாண்டுட்டு இருக்கேன். ரொம்ப கை வலிக்குது. 6.5 hours ஆயிடுச்சு. 7 hours ஆகுது. இப்ப தன்னை ஒரு புளுத்தின்னு நினைச்சிட்டு teammates can still recall you. என்ன சாக்கோ செத்துட்டு வரான். ஸ்டார் மட்டும் ஈவென்ட் வருமா? ஆமா ப்ரோ. நான் தான் உங்களுக்கு முன்னாடி எனக்கு தான் நீங்க கவர் வச்சீங்க. செட்ரா ஆமா கரெக்ட். டிராகன் போங்க. சரி சொல்லு. கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் சாம்பாரா ப்ரோ? கருமம். மல்லை கேக்குறீங்க. வார்ல கேளுங்க. வார்லையா கான்ட்ரோவர்சியா அந்த மாதிரி கேக்குறீங்க. வெறியா கான்ட்ரோவர்சியா. ஓகே மேம். நான் என்னலாம் கேக்கலாம்ல? இரு நான் கேக்குறேன். ஆனா இவன் வார் ஆடுறான். ஆனா இவன் வெள்ளையே தெரியல. ஆனா நல்லா ஆடுறான். அப்படி உள்ள பிளேயர் யார்? அப்கமிங்கா பிடிஎஸ்க்குள்ள இருக்கவங்களான்னு சொல்லு. யாரா இருந்தாலும் எதுல வேணாலும். தெரியுமா கோட் நேத்து பெர்ஃபார்மன்ஸ் வெரியா இருந்துச்சு. கோட் ரெண்டு பேர் இருக்காங்க. பட் கோட் தான். இது ரொம்ப நாளாவே கோட் தான். நான் கவுட்ஸ் தான் இருக்கேன். கோட் வந்து ஆடல. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கோட் வந்து எஸ்ஓபிடிஎஸ்ல வந்து வெளிய பெர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்க சொல்றீங்களே கோட் டைம் கிடைக்கல. ரெண்டாவது நீங்கலாம் அவனோட அதிகமா பெர்ஃபார்மன்ஸ் நீங்கலாம் அவனோட அதிகமா விளையாடுவீங்க உண்மையா சொல்ல போனா. சோ அதனால உங்க கூட இருக்கும்போது அவன் ஓவர் ஷேடோ ஆகும். நீங்க அவனை ஓவர் ஷேடோ பண்ணிட்டீங்க. ஏன்னா கூட அப்படிதான் உண்மையே பொய்யோ ஆனா நல்லா விளையாடுறீங்க நீங்க. ஆனா என்னன்னா ஏதோ என்ன தெரியுமா எனக்கே தெரியும். உங்களோட தோல்வி காரணமே உங்களோட கேரக்டர் தானே வழியே உங்களோட கேம் பிளே கிடையாது. நீங்க தேவையில்லாம பல பேர் ரைவல்ரி எடுக்கிறதுனால அவங்க எல்லாம் ஒரு புது டீம் உருவாக்கி அவங்க ஜெயிக்கவே விட மாட்டேன்றாங்க. அடிக்கிறாங்க அவங்க எல்லாம். நீங்க உங்க ரைவல்ரி தான் உங்களோட மிகப்பெரிய மைனஸ். நாங்க வெற்றியை தவிர வேற எதுவுமே நீங்க எடுக்க கூடாது. நான் பல தடவை சொல்லிட்டேன். இப்போ நீங்க தின்ன கையில குத்துறீங்க. தின்ன ஒரு புது டீம் உருவாக்கிட்டு வந்து உங்களை ஜெயிக்க விட மாட்டேன்றான்.
ஜெயிக்கிறதுக்காக விளையாடல, நீங்க தோக்கறதுக்காக விளையாடுறானுங்க. அப்ப எப்படி இருக்கு? அப்ப அது காரணம் வந்து நீங்க தான், வேற யாரும் இல்ல. நீங்க தான் அதுக்கான காரணத்தை உருவாக்குறீங்க. அதனால உங்களுக்கு அதனால பெரிய பாதிப்பு இருக்கு. மாலி வராரு. செத்துறானா? டிஎன் பிரசன்னா வைட்டி 1 மேட்ச். ஓகே பிரசன்னா வைட்டி, நெக்ஸ்ட் மேட்ச். இங்க கெட் ரெடி. Watch out. நெக்ஸ்ட் இப்பருக்கு கண்டன. போச்சு ப்ரோ, வாயிலே நேடு போட்டான் ப்ரோ எனக்கு. சரி அப்படியே இருக்கு, நம்ம கீழ போய் தண்ணி இருக்கு. Help. ஐயோ, நிக்கால போடு. குடும்பத்தை காப்பாத்த நான் மட்டும் தான் இருக்கானா? ரீகால் பண்ணா மதம் ப்ரோ வந்துடுவாரு. மதன் ப்ரோ வந்தாலும் மறுபடியும் செத்துருவான்ட்டாரு. நீங்க எங்கேயே பண்ணுங்க. கேம்பர் நாய். அடுத்த கேள்வி கேட்கவா? இல்ல அவரு போயிட்டாரா? பின்னாடி இருக்கான். I'm recalling a teammate. ஜீப் வருது ப்ரோ. Thanks. ஓடிரோமா? புரியல. ஜீப் போயிருச்சு சிலம்பு ப்ரோ. இருக்கானா போயிட்டானா? ப்ரோ இது தெரியலையா? சவுண்டா இருக்குது. சாக்கோ ப்ரோ மைக் ஆஃப் பண்ணி அண்ணா. என்னது இல்ல, எனக்கே கேக்குது. மதன் ப்ரோ தான். அவரு மியூட் பண்ணாவோட கேக்குது. ஆஃப் பண்ணாலும் வருது. ஆஃப் பண்ணாலும் கேக்குது. பக். ஈவென்ட் நோக்கி பயணம் போவோமா? I need a weapon. டேய் சொல்லுங்க ப்ரோ. இல்லைன்னா மறுபடியும் நான் வந்துக்கிறேன். அவ்வளவுதான். ரெண்டு பேரும் செத்துட்டாங்க ப்ரோ. ரீகால் பண்ணோம் அப்படியே நீங்களும் வந்துட்டீங்க. கேளுங்க. ஈஷா கேளு. ஐவரி ட்ரோல் சூஸ் ஒன்லி ஒன். நோ, இரு கண்கள். நெவர் நெவர். ஏதாச்சும் ஒண்ணுதான் மதன் ப்ரோ சொல்லணும். நோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நெவர் எவர். அது எப்படி மதன் ப்ரோ? ஒண்ணுதான் ஏதாவது சொல்லணும். கிடையாது. சூளை பெரி. எப்படி? எவ்வளவு ஓட்டி வாங்கினான்டா அவன்? லெவல் 3 நினைக்கிறேன்டா அவன். இருங்க யோசிக்கிறேன். வேற இந்த நாங்க இந்த அபார்ட்மெண்ட்ல ஜீவா வந்து ஒரு டிராபி அடிப்பாங்க. சாகோ ஈஷா ஏதாவது சொல்லி சாகோ. Watch out. முன்னாடி தான் இருக்கா? Watch out.
ஆஹா சாப்பிட்டு போய் குல்பி கேஸ் சரிங்க போச்சு ரெடி. நைட் நான் அங்கே போய் போட்டுட்டு போய் உட்காந்துக்கிறாங்க. இன்புட்டு ப்ராப்பர்ட்டிஸ் செனேசர் டு ஆஸ்ட்ரோ. ஓகே ஹலோ ஓகே வந்துருச்சு. டேய் என்ன எனிமியா இறங்குறாங்களா டேய்? சிலம்புரோ மைக் ஆன் பண்ணுங்க. மைக் ஆன் முடியுமா? தான் இருக்கு. பிடிக்கலாம் முடியாது, Watch அவங்க out. அடிக்கணும். இங்க ஒருத்தர் இருக்கான், பின்னாடி Watch ஒருத்தர் இருக்கான். அம்மாடி அவ்வளவுதான். இப்ப பின்னாடி ஒருத்தர் வராம இருக்கான். புஷ் பண்ண சொல்றா. புஷ் பண்ணிட்டாரு அவரு. அந்த ஒண்ணு எடுத்துரு, புடிச்சிடுறேன். மாட்டி போனோம். இந்த சவுண்ட் ஆஃப் பண்றா, வெறியாவது எனக்கு கோவம் வருது. ஆஃப் பண்ணிடுறேன். மயிர் மாதிரி இருக்குடா. ஃபர்ஸ்ட் எய்ட் இது. ஃபர்ஸ்ட் எய்ட் இல்ல ப்ரோ. எங்க அப்பா தான் சின்னோன்னுட்டு. என்கிட்ட எல்லாமே இருக்கு. நானே செத்துட்டேன். உனக்கு ரீகால் இல்லையா? இல்ல ப்ரோ. இந்த மாதிரி ஜெயிக்கணும் பாப்பா. சிலம்புரோ இங்க ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். இரு இரு, பின்னாடி அவனே வருவான். அடிச்சிட்டான். 1 HP. என்கிட்ட வராம இருக்கீங்க. என்ன பீ மாதிரி வராதுங்க. ப்ளீஸ் அது இவ்வளவு அப்படியே வாங்கணும் தெரியுங்க. பாடுறான் ஒரு மணி நேரம் தான் எப்படியே ஓட்டுங்க. போய் பேட்டரி டிரைவர் வரலாம். ஏண்டா தெரியலையே. இப்ப வெளில போயிட்டு உள்ள வர கேக்குதா பாரு. கேக்கல. ஆஃப் ஆயிடுச்சு. எக்கமா எக்கச்சக்கமா. ஏய் நம்ம எங்க போய் விளாட மாட்டோம். இது அது பேர் என்ன? ராயல் சபதன் ப்ரோ. இல்ல அது 3:30 மணிக்குண்டா. பேலோடா. பேலோடு எதுல இருக்கும்? பேலோடு அன்ரேங்க் அதர்ஸ்ல பாருங்களேன். வாமுல நியூ எது வரலையா புதுசா? வாமுல சூப்பரா இருக்கும். வண்டி எல்லாம் போற மாதிரி இருக்கும். வாமுல் கிரியேஷன் பண்ணாம பண்றாங்க. இதெல்லாம் அதர்ஸ்லையா? இருக்கு. ஏ ஜெட் எடுக்கணும்டா. டி எப்படியா ஜெட் எடுங்கடா. ஐயோ இந்த டோலி வேற வெயிட் பண்ணுதுடா. ஒரு டோலி பிரசன்னா வைட்டி காணுமே. பிரசன்னா வைட்டி திஸ் இஸ் ஐடி 5665555105. அந்த ஐடி கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது போய் அங்க போய் பார்த்துருக்கோம். டைம் அவுட் ஆயிடுச்சுல. கேளுங்க. வெறியா உனக்கு கேக்குற பாருங்க. பவுண்டி இருக்குல்ல, அதுல நீங்க வந்து விளையாண்டீங்கன்னா என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவீங்க? நான் அந்த 4 பேர் 4 பக்கம் ஓடுறது தான். ஆனா நான் மோஸ்ட்லி இதுதான் எடுப்பேன். மிலிட்ரி பேஸ் தான் எடுப்பேன். மிலிட்ரி பேஸ்ல தான் உங்களால ஓட முடியும். வாட்டர் ரொட்டேஷன் இருக்குமா? ஆப்வியஸ்லி மிலிட்ரி பேஸ்ல தான் ஆக்சுவலா ஈஸியா தப்பிக்க முடியும்டா. ஆனா மிலிட்ரி பேஸ் நீங்க இது வரைக்கும் யூஸ் பண்றவே இல்லை யாருமே. ஏனே தெரியல.
மதன் ப்ரோ பழைய பாட் ஸ்குவாட் இருந்தா ம் கோல்ட் ப்ரோ, ஓல்டி ப்ரோ, ம் கோஸ்ட் ப்ரோ, சாய் ப்ரோ, இதுல ம் யார வந்து டியோ கூப்பிட்டு போவீங்க? எம்எஸ்ஓபி ப்ரோ. நான் கோஸ்ட் தான் கோஸ்ட் விளையாடுறதுல கோஸ்ட் எப்பவுமே ஆன்சர் ஓகே கோஸ்ட் தான். மற்றவங்க யாரும் என்ன ஓகே பெருசா தெரிஞ்சாலும் கோஸ்ட் மாதிரி விளையாட முடியாது. ஆமா ஓகே கோஸ்ட் தான் விளையாட தெரியும் உண்மை சொல்லலாமா. மற்றவங்க தான் விளையாடுற மாதிரி நடிப்பானுங்க. கோஸ்ட் நோ அவுட் பிளே. நடிப்பு வார்ல நடிப்பு பிளேயர் யாரு? நீதான் விளையாடுற மாதிரி நடிக்கிறது. நீதான் சத்தியமா நீதான் ஒட்டிட்டு இருக்கிறது நீதான். 2 ஐஎஸ் கில் நான் தான் இது பண்ணேன். ரிகால் பண்ண மேட்ச் தான் ஜெயிச்சோம் தெரியுமா? பேக் டு பேக். நீதான் ஆக்டிங் பிளேயர் உண்மையாலுமே. அது விளையாடுற மாதிரி டாவுக்கா கொடுக்கறது. அங்க ஒண்ணுமே இருக்காது. ஏய் இங்க இங்க பாடுறா இங்க அப்படின்னு உன் காலத்துல கேட்ட எனக்கு வெறியாயிரும். நானு டூத்தியா அங்க யாருமே இல்ல ஏதாவது பேசிட்டுக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓவர் ஆக்டிங். ஏன்னா பாயிண்ட் ஆஃப் வியூ பாப்பல அதுக்கப்புறம் போ. ஏன்னா நான் ஸ்பெக்டேட்லயும் இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் பாயிண்ட் ஆஃப் வியூ பாக்குறதுனால எனக்கு நல்லாவே தெரியும் நீ எவ்வளவு ராங் கால்ஸ் கொடுக்குற அப்படின்னு. நம்ம பாட் ஸ்குவாட்லயே உங்களுக்கு யார் ஸ்ட்ரீம் பார்க்க பிடிக்கும்? சும்மா எப்பயாச்சும் பாப்பீங்கல்ல, ஃபன்னும் இருக்கும், கேமும் இருக்கும், எல்லாமே இருக்கும் உங்ககிட்ட போனா அப்படின்னு. ஸ்ட்ரீம் பிடிக்கும் எனக்கு. சாக்கோது பிடிக்கும். அப்புறம் வந்து ட்ரோலோட ஸ்ட்ரீம் ரொம்ப பிடிக்கும். சாயோட ஸ்ட்ரீம் ரொம்ப பிடிக்கும். சாய் ரொம்ப என்கேஜிங் வச்சிருப்பான். சாய் கேள்விக்கு பதில் கூட சூப்பரா சொல்லுவான். சாய் ஸ்ட்ரீம் நல்லா இருக்கும். கேம் பிளேனா எனக்கு யாரையுமே பிடிக்காது. ஏன்னா நல்லாவே இருக்காது. எல்லாரும் சும்மா கன் தான் சொல்லிட்டு இருப்பீங்க. உங்கள்ட்ட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸே இருக்காது. பட் நல்லா ஃபன்னா கொண்டு போறதுன்னா நீ நல்லா பேசிட்டு இருப்ப. அது நீயும் ஈஸா சேர்ந்து விளாண்டா நல்லா இருக்கும். நீ மட்டும் தனியா இருந்தா நல்லா விளாட மாட்டேன். நேற்று கூட ஏதோ சோலோ ஸ்குவாட் விளாண்டது பியாட்டா பேசிட்டு இருந்தா நல்லா இல்ல. பட் நீங்க 2 பேரும் தான் நல்லா இருக்கும். 2 பேரும் தான் நல்லா இருக்கும். அப்புறம் வந்து அவ்வளவுதான். ஒரு 4 பேர் தான் நல்லா என்கேஜிங்னா 4 பேர். எஸ்டிஆர் ஸ்ட்ரீம் நல்லாவே இருக்காது. இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீம் தான் எஸ்டிஆர் ஸ்ட்ரீம் தான். போர் அடிக்கும். ரொம்ப பேசவும் மாட்டான், பதில் சொல்லவும் மாட்டான். அதாவது ஒருத்தர் வந்து ப்ரோ இப்ப நாளைக்கு ஜெயிப்பியா ப்ரோ அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கறான். நீ அது சொல்றான், அவன் பேசுறான், சொல்றான் பதில பார்க்கலாம் ப்ரோ, நம்ம என்ன நம்ம கையில ப்ரோ இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அதாவது அவன் அப்போ பாரு ப்ரோ நாளைக்கு அடியை மட்டும் பாரு, இடியை மட்டும் பாரு ப்ரோ அப்படின்னு அவன் ஸ்ட்ரீமுக்கு வரதே பெருசு. வரவனையும் வெளியே விட்டுடுறான் சோகமா பேசி. ஸோ அதனால எஸ்டிஆர் ஸ்ட்ரீம் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் சற்று தொம்பல் தான். உங்களுக்கு பிடிச்சி யாராவது பெஸ்ட் பிளேயரா எடுத்து அவன் இப்போ ஒஸ்ட் பிளேயரா ஆடுற மாதிரி இப்ப அவங்க ஆடுறது. ஆனா நீங்க வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க. பயங்கரமா விளையாடுறான், நல்லா ஆடுறான், சூப்பரா இருக்கான், நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு நினைச்சு நாசமா போனது. இவன் நல்லா ஆடிட்டு இருந்தான். யாரு நம்ம ஹைப்பர் நல்லா ஆடிட்டு இருந்தான். ஆனா அவன் கூட்டு போனப்போ ஒரு வாட்டியும் கொஞ்சம் மைனஸ் தான். ஒவ்வொரு வாட்டியும் ஜியூஸ் வந்து என் கூட விளாடும் போது மட்டும் கேவலமா ஆடுவான். மற்றபடி ஆனால் உண்மையாக சொல்ல போனால் நல்லா ஆடுவான். ஆனால் ஜியூஸ் வந்து என் கூட விளாடும் போது மட்டும் கேவலமா ஆடுவான். அது ஏன்னே எனக்கும் புரியாது. வேணுமே வளரானா என்னன்னே தெரியாது. ஹாய், வாட் இஸ் யுவர் நேம்? Prasanna. Oh, you have a guy's name. Prasanna. Why? What is your full name? Prasanna. What is your full name? My brother name is Prasanna. That is why I'm asking. What is your name? Full name. Okay, call me Jessie or Ammu. What full name? What is your full name? What is your full name? My full name Lakshmi Prasanna. Lakshmi Prasanna. That is why. Who will name a girl as Prasanna? Oh, how are you? Fine. What about you? I am fine. Sweetie is your friend. Sweetie. Yeah. Oh, she is also a girl. He's boy. He's boy. Boy. Fake ID.
ஓகே I don't know Tamil. Oh, not a problem. Definitely not a problem. We'll play some other time. Okay, we are busy now. We'll play some other time. I will add you in a friend list. We'll play Okay, after okay, some. okay. You are Kannada or Telugu? Telugu only. Telugu only. Okay, I have a Telugu friend. I'll ask her to come also. You can feel easily. You can play. Okay, Super Girl White, I know. You know. Oh, Super Girl, you know. Yeah, I know. Oh, Jimpalagdi Mampa. Is he play good or what? He's a noob gamer or good gamer? Good gamer. Good gamer. Oh, you know you play with Super Girl Vaiti? No, only in community, Telugu community. I see. Okay. You know Paru Chachi, Paru Gaming? No. You don't I know. don't. Okay. We'll see you later. Okay. Bye. Okay, thank you, Okay, Madanji. thank Thank you. you so much Thank for you, thank you. supporting. Thank you. Big shout out to Lakshmi. Big shout out. Bye. No, Prasanna. Prasanna Vaiti. Sorry, Prasanna Vaiti. Okay. Thank you. ஒரே அதுக்குள்ள நீங்க ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருப்பீங்களே மானத்தை நடி இல்ல சாய் தான் வேற இல்ல சத்தியமா இல்ல bro. தான் பாத்துட்டு இருந்தேன். அதான் ப்ரோ நாளா கொடுக்கல இது அது பேர் என்ன மாமா பத்தி சொல்லுங்க. குமார் மாமா பத்தி. குமார் ஒரு அழிஞ்சிட்டான். குட் திங் ஒரு பேட் திங். குமார் அழிஞ்சிட்டான். குமார் வந்து டிசிப்ளினா நடிச்சான். ஆனா டிசிப்ளின் முடிக்கப்பட்டது, ஒழிக்கப்பட்டது, செருப்படி அடிக்கப்பட்டது அப்படின்னு ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அவனால M4 வாங்கினது தான் அவனோட எய்மா வச்சுருந்தானு தோணும். உண்மையாலுமே எல்லாரும் சொன்னபோது நான் யோசிக்கல. பட் ஆனா ரொம்ப கம்மியாயிட்டான். ரொம்ப கம்மி. 3 டைம்ஸ்ல இருந்து அப்படி கீழே வந்துட்டானே. அவனுக்கு தெரியல அதோட இப்ப ஸ்டார்ட்ஸ் ஆஃப் ஜிபிடிஎஸ் இருக்காங்கல்ல, அந்த பிடிஎஸ்ஸா இருக்கு தெரியல. அவங்க வாய்ஸ் மாதிரி இல்ல இந்த பிரச்சனை டிட்டோ அதே மாதிரி இருக்கு. ஆமா தெலுங்குல அவங்க பேசுவாங்களே, தெலுங்குலாம் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க. நமக்கு தமிழுக்குலாம் ஒரே ஸ்லாங் இருக்கலாம், அந்த மாதிரி தான். ஈஷா அவங்க பேர் என்ன சொல்லு? இசா சிட்டி இவங்க இல்ல, இசா சிட்டி எவெஞ்சலினா இன்னொருத்தவங்க இந்த ஸ்கையோ ஒரு மீ ஆறா ஸ்கையே மூன் ஸ்லைஸ் அவங்க ஜிபிடிஎஸ் அவங்க அவங்க வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு. சாயோப்பியோட வாய்ஸ் சேஞ்சரா? ஏன்டா இது போக மாட்டேங்குதுல, கருமாகுது. எக்கச்சக்கமா இருங்கடா, நான் ரூம் கிரியேட் பண்ணி உங்களை இன்வைட் பண்றேன். பீட்டு தான் ஏறுதான் வணக்கம் கிளாஸ் கேட்போம். அது வேற வாய்ஸ் வேற கனெக்ட் ஆகாது. கனெக்ட் பண்ணு, இதுல கனெக்ட் பண்ணு, டிஸ்கால் கனெக்ட் பண்ணுங்க. 3 பேர் 3 பேர் டிஸ்கால் கனெக்ட் பண்ணுங்க. ஜெனரேஷன் ஏறுது. ஆமாச்சி மூடாச்சி வடிங்க. எக்கச்சக்கமா வீட்டு தான் ஏறுதா. கேக்குதாடா? ஓகே. அண்டர் பாருடா ஜூருடா. கோயிலுக்கு போயிட்டு வந்தியா? சாமி கும்பிட்டியா? சாக்லேட் இருந்தியா எனக்கு? ஆமா போதும், 4 பேர் தான். ஜெட் எடுத்துட்டு போறதான், வேற யாராவது எடுத்துட்டு போயிருவாங்கடா. புடா பிறகு ஜெட்ல பறக்க போறோம், சீக்கிரம் பாரு. ஜெட்ல பறக்க போறோம்டி. ஏரோப்ளேன்ல போறோம். இப்ப பாரு, ஃபன் சிட்டி போய் டான்ஸ் ஆடினியா? கண்ல ஒரே ஜாலியா இருந்திருக்கியா? டாடியோட காசெல்லாம் மர்கையா சொல்லாவா? பார்த்து பாரு. போண்டா
பாரு வருவாங்க பாரு, ஜெட் வரும் பாருப்பா, இங்க பாரு ஜெட் வருது பாரு, Watch out! Watch out! இதங்க பாரு ஜெட் வருது பாரு. I need a weapon. ஜாலியா இருந்தாடி டாடி, கும்மு குடுமோ ஜாலியா ஜாலியா. லாஸ்ட் இயர் எண்ட்ல சொன்ன மாதிரி இந்த இயரும் டாப் 5 ஸ்ட்ரீமர் சொல்லுவாங்களா? இல்ல இந்த இருக்காதல, ஏன்னா ஒரு மாசம் லீவ் போட்டேன் நான் நடுவுல. ஏய் ஹந்த பாத்தா ஹந்தர் வந்தா தூர்டா. மைக் நாட் ஆடிபிளா இருங்க மாத்திரம். இல்ல இப்ப அவனால பேச முடியாது, நான் மைக் மாத்திரங்க. இஸ் ப்ராப்பர்ட்டிஸ் சன்னேசர்ல இருந்து எடுத்த இன்புட்ல இப்பதான் மறுபடியும் சன்னேசர் வருது. மிலிட்டரி பேஜ்ல தான் மேம் இருக்கும். ஆமாடா, கார் எடுத்துட்டு போகணும். கேளுங்க கேளுங்க, கொஸ்டின் கேளுங்க. கொடூரமா கேட்கணும், அதாவது கான்ட்ராஸ்டே கேட்கணும், பத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி. அப்பதான் நான்லாம் உடச்சு பேசுவேன். அதே மாதிரி ப்ரோ கேக்க வந்தேன். சொல்லு சொல்லு. அபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு டிராஃபி ஒரு காசும் வின் பண்ணிருப்போம். ஆமா, அந்த ஐவரி வந்து ரிம்பி டீம் அடிக்காம மேல வந்து எங்களை அடிச்சது பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவன் கண்டிப்பா உங்களை தான் அடிப்பான். அப்ப நாங்க எந்த கான்ட்ரோவர்சி இல்ல, டொட்டோ கிடையாது, டோரா கிடையாது, யாரும் கிடையாது. ஆமா, அப்பலாம் நாங்க யார்ட்டி கான்ட்ரோவர்சி எதுவுமே இருக்காது. எஸ்ஓபிடிஸ் மேட்ச் ஆடும் இல்லையே. எஸ்ஓபிடிஸ் ஆரம்பத்துல இருந்தே அவன் எஸ்ஓபிடிஸ் பிடிக்காது அவனுக்கு. ஆரம்பத்துல இருந்தே உங்களை ஒழிக்கணும் அழிக்கணும் தானே யோசிப்பான். அப்படியே அது ஆமா, எதனால தெரிஞ்சுக்கலாம். எதனால உங்களை பிடிக்க மாட்டேங்குது அவனுக்கு. ஹிட் பண்றதுனால பிடிக்கல தெரியல, அதெல்லாம் எனக்கு எப்படா தெரியும். ஆனா பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். நான் எதுக்கு மறைக்கணும்? நானா அப்படியே சொல்லிடுவேன், ஆமா பிடிக்கல அப்படின்னு. அவன் பாத்தியா அவங்க கூட விளாட மாட்டான், உங்க கூடயே சேர மாட்டான், ஒரு மாதிரியா அந்நியமாவே இருப்பான் உங்க கூட. கரெக்டா ஒரு வாட்டியும் எப்பத்தாலும் மத்தவங்க கூட போய் ராத்தி கூட போய் விளையாடுவான். ஏகப்பட்ட டிராஃபி. இப்ப கூட இப்போ இன்னும் அடிக்கல அவங்கள வேணுமே வாண்டடா வந்து. ஆமா ஏகப்பட்ட டிராஃபி போச்சு. ஆமா, வின் பண்ணனும், உங்ககிட்ட ஒரு பேர் எடுக்கணும். அவன் வேணுமே நீங்க கத்தியில குத்துறது கையில குத்துறதுலாம் அவன் வந்து என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அவனே பண்ணாம நினைச்சுக்கிறான். நீங்க வேற யாரையாவது தான் பண்றீங்க. இப்ப நீங்க தின்ன தான் அடிக்கிறீங்க, தின்னுக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா தின்னு அடிச்சா கூட அவனுக்கு கோவம் வருது. தின்னு போறான், தின்னு வந்து நேக்கா யாருக்கு யாரு கரெக்டா இருக்குமோ அவன்கிட்ட போய் எதிரிக்கு எதிரின்னு சொல்லிட்டு திடீர்கிட்ட போய் கேட்டுறான். ஐவரி தின்னுட்டு போய் வாடா நம்ம ரெண்டு ஒண்ணு அடிப்போம் அப்படின்னா வாடா. முக்கியமான ஒரு மேட்டர் என்னன்னா மதன்ப்ரோ, தின்ப்ரோ தான் ஃபர்ஸ்ட் வந்து டொட்டோவை அடிச்சு தூக்கி வச்சிருந்தாரு போல. இல்ல டொட்டோ தான் ஃபர்ஸ்ட். டொட்டோ தான் ஃபர்ஸ்ட். ஆமா டொட்டோ மேஜிக் சொல்லிட்டு தின்ப்ரோ தான் அடிச்சு தூக்கி வச்சிருந்தாரு. யாரா புரியல. டொட்டோ வந்து சொன்னது என்னன்னா தின்ப்ரோ தான் எங்களை முதல்ல அடிச்சு தூக்கி வச்சிருந்தாரு. இல்ல தின்னு இல்ல, தின் டொட்டோ தான். உனக்கே தெரியல. கான்ட்ராஸ்டினா நம்பர் 1. ஈஷான் கூட ஆடிட்டு. கான்ட்ராஸ்டினா யார் உனக்கே தெரியும், டொட்டோ தான் நம்பர் 1. இதுல ஒரு ஆள் தான் போக முடியும் போல எஸ்ஆர் ப்ரோ. ரெண்டு பேரா? அவ்வளவுதான் ப்ரோ. ஏய் இவன் வெளியே பண்ணி விடுறா டேய். உள்ள யாரும் இல்ல லட்சி, யாரால அந்த இல்ல இன்னொரு ஜெட் இருக்கும்டா, எடுக்கலாம். நான் 5 ஜெட் இருக்கும். ஏன்டா எங்களுக்கு விசில் விட்டுருக்கீங்க? சரி நீங்க ஏன் உங்களுக்கு ஐவருக்கு ஏன் செட் ஆக மாட்டேங்குது? ஏன் உங்களை அப்படி கொள்றோம் எப்பா பார்த்தாலும்? இது நான் எப்ப தெரியுமா நோட் பண்ணேன்? ஃபர்ஸ்ட் ஐவரி எங்க கிட்ட தான் நல்லா தான் பேசுவான் ப்ரோ. ஜனவரி, போன வருஷம் ஜனவரி, இந்த வருஷம் ஜனவரி இல்ல, போன வருஷம் ஜனவரி உங்களை தேடி அடிப்பேன். ஞாபகம் இருக்கா? மெராமரெல்லாம் வந்து அப்ப நீங்க லீட்ல இருப்பீங்க. ஞாபகம் இருக்கா இல்லைன்னு தெரியல உங்களுக்கு. லீட்ல இருப்பீங்க. ஐவரி வந்து உங்களை கொண்டுட்டே இருப்பான். ஜேபிடி சுத்து தான் தெரியுமா? ஏன் அது இல்ல ஐவரி வந்து எதனால அப்படி பண்றான்றது தெரியல மதன் ப்ரோ. ஆனா வந்து ஐவரிக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஐவரியே வந்து சொல்லியிருக்கான் அது எதனால அப்படி பண்றான்றது தெரியல. ஏன்னா அவனால நிறைய டிராஃபி எங்களுக்கு வந்து போயிருக்கு மதன் ப்ரோ. ஏகப்பட்டது, நிறைய ஏகப்பட்டது. அது ஏன்
எஸ்ஓபிடிஎஸ் பார்த்தா மட்டும் 5-6 டீம் 6-7 டீம் வந்து அடிக்குதுன்னே தெரியும். ஆமா நிறைய டீமே அடி இல்ல நிறைய டீமே அடி நரேனுக்கு வந்து நாங்க என்னமோ அவனை வந்து எடுத்துட்டாலும் அவன் அப்படி நினைச்சுக்கிட்டு அது ஒரு ரைவல்ரியா போயிட்டு இருக்கு. ஆமா அது காரணம் நாங்க இல்ல, அது அவனே தான் பண்ணணும். அவன் வாய் வந்து அவன் வாயாலே அவன் கெட்டு போயிடும். நீங்களா அடிச்சுட்டு பீக் போடுறாங்கன்னா இது பிடிஎஸ்ல இருக்கும்போது என்ன எப்படி என்னது என்ன அடிச்சுட்டு பீக் போட்டான் பிடிஎஸ்ல இருக்கும்போது நான் ஒருத்தன் அவங்க 4 பேரு கடைசி வந்த ஒரு மேட்ச்ல குயின்ஸ் பக்கத்துல என்ன அப்ப நான் அவனுக்கு 4 பேர் நான் ஒரு ஆள் கடைசில இருக்கும்போது என்ன அடிச்சுட்டு பீக் போடுறான். யாரு நரேனு அதான் கேக்குறேன். நரேனோட கான்ட்ராக்ட் தான் எனக்கு இப்ப ஐவரி கான்ட்ராக்ட் என்னால நான் அவங்கள்ட்ட மாதிரி உடைக்க முடியும் என்னால. நரேனோட கான்ட்ராக்ட் என்னன்னு எனக்கே தெரியல. நீங்க தான் அவனை வேணும்னு கேட்டீங்க எடுத்தீங்க, வேணான்னு சொன்னீங்க எடுத்தீங்க. எங்களுக்கு எனக்கு இதுக்கு அது என்னன்னு கூட எனக்கே தெரியல. அது நல்லவன மாதிரி நடிச்சுட்டு பாய்சனா இருக்கிறது யாரு மாதிரி நீங்க பார்த்த வரைக்கும்? நல்ல மாதிரியே பேசுவான் ஆனா ஃபுல்லா விஷமா இருக்கும். அந்த மாதிரி அதெல்லாம் வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேடம். வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேடம். சர்வைவல் சர்வைவல் இல்லாம யார சொல்லுவீங்க? குமார் சானு அப்புறம் சொட்டோ சின்ன பையன், அதனால அதை நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. இன்னொரு ஜெட் எங்க இருக்குமே? ஸ்கூல் பக்கத்துல இருக்கும் ப்ரோ. ஸ்கூல் பாதலாம் இல்ல, ஹெலிகாப்டர் தான். நீங்க இப்ப எதுல வரீங்க? கார்லயா வரீங்க? சிலம்பூர் ஹெலிகாப்டர் கண்ட்ரோல் பண்றது ஒரு பெரிய வேலையா இருக்கும். சூப்பரா போகுது. என்ன அதை கண்ட்ரோல் பண்றது? என்ன ஜெட் இதோட இதுதான் கம்மியா இருக்கு. ஸ்பீட் இல்லடா, மிஷன்லாம் பாரு கம்மியா இருக்கு. முடிய போகுது பாரு, 4 தான் இருக்கு. என்னைக்காவது ஜெட்லாம் வந்து 140 கிலோமீட்டர் ஸ்பீட் பார்த்துருக்கியா? அவ்வளவு கம்மியா போகுது. அது ஆட்டோமேட்டிக்கா லாக் பண்ண தெரியுமா? நம்ம லாக் பண்ண தேவையே இல்லை.